சர்ப்ரைஸா ஐஸ்கிரீம் செஞ்சு தர போகிறோம். அதுவும் நான் செஞ்சு தர போகிறேன். என்ன ஐஸ்கிரீம் பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம், மேங்கோ ஐஸ்கிரீம். வாங்க செஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வாட்டர்மெலன் ஒரே போடு இப்படி குழம்பு போட மாட்டேன். நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த மூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர்ற நிறுத்துற அவனை. நம்மளுக்கு பாதி போதும். மனுஷனா நீங்கெல்லாம் வாட்டர்மெலன் வச்சு இப்போ வந்து மேங்கோ கட் பண்ணுவோம். ஆஹா, கட் பண்ணுறதாங்க தெரில. பார்த்தீங்கன்னா எனக்கும் சமையலுக்கும் பார்த்தீங்கன்னா செட்டே ஆகாது. மூணையை சர்ப்ரைஸ் பண்ணலான்ட்டு தான் இதில் குதிச்சுக்கிறேன். பட் கொஞ்சம் கரெக்டாக வர மாட்டுது. கட்டிங் தான் வர மாட்டுது, மற்றபடி எல்லாமே வருது. ஸோ நீங்கள் செய்கிறவங்களாம் கொஞ்சம் கரெக்டாக கட் பண்ணுறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட்டர்மெலனையும் மேங்கோவையும் கட் பண்ணி வச்சாச்சு. உங்களுக்கு வாட்டர்மெலன் பிடிக்குமா இல்லை மேங்கோ பிடிக்குமா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ வாட்டர்மெலன் ஃபஸ்ட்டு உள்ளே போட்டுக்கலாம் மிக்சியில். நம்ம பார்த்தீங்கன்னா சுகர் வந்து இந்த பவுடர் கன்சிஸ்டன்சி ஏதோ சொல்லுவாங்க, அதில் அரைச்சி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கப் இருக்குது, இதில் பாதி போட்டால் கரெக்டாக இருக்கும். போட்டதுக்கப்புறமா இல்லை மெயின் பார்த்தீங்கன்னா லெமன் ஃபுல்லாத்தையும் ஆட் பண்ணக்கூடாது, லைட்டாக ஆட் பண்ணணும். லைட்டாக தான் போடணும், ரொம்ப போட்டுறக்கூடாது. ஓகேவா? நான் வேறு அடிக்கடி லெஃப்ட்டில் போயிடலாம். ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா மிக்சியில் போட்டு இதை கரன்னு அரைக்கணும். வாட்டர்மெலன் பற்றி நம்ம ஃபில்டர் பண்ணியாச்சு. அடுத்தது மேங்கோ பண்ணிக்கலாம். மேங்கோ நம்ம வாட்டர்மெலன் என்ன பண்ணுவோம் அதே தான் இப்போ மேங்கோ பண்ண போகிறோம். இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நம்ம பால் கொடுத்துக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா பக்காவாக செட் பண்ணியாச்சு. இதை தூக்கிட்டு போய்ட்டு நம்ம ஃப்ரீசரில் வைக்கலாம். இது ஃப்ரீஸ் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 2 to 3 hours கிட்ட ஆகும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ ரிசல்ட் எப்படி இருக்குன்ட்டு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வாட்டர்மெலன் எடுக்கலாம். வாட்டர்மெலன் சக்ஸஸ், கரெக்டாக குல்ஃபி மாதிரி வந்துடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம மேங்கோ தான் கொஞ்சம் எனக்கு டிஃபிகல்ட் நினைக்கிறேன். ஐயோ மேங்கோ சொதப்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரியா ஃப்ரீஸ் ஆகலை. ஸோ நம்ம இன்னும் கொஞ்சம் நிறையா ஃப்ரீஸ் வச்சுன்னு வச்சுக்கலாம். மேங்கோ